Hi, I'm Dr. Mohamad Saleem MD Ayurveda Shifa Hospital. நேற்று ஒரு பேஷண்ட் மறுசீனை தசமல கெடுத்துறியாத கஷாயம் பேர் இந்த மருந்து சளி கொடுக்க மருந்து நான் ஏன் சார் வந்து வலி இருக்கும்போது சாப்பிடணும்னு கேட்டார். மக்களுடைய பொதுவான கேள்வி, இந்த மருந்து இதுக்கு வேலை செய்யுமா, இந்த மருந்து எதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வி. அதற்கான பதிவு அது. ஒரு மருந்து பல நோய்களுக்கு பயன்படும். ஆயுர்வேதிக்கில் பல ஸ்ருதின்னு சொல்லுவாங்க. ஒரு மருந்து பல நோய்களை குறைக்கிற மாதிரியான விஷயங்களை அழகா சொல்லி முடிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கொடுத்த மருந்து தசமல கெடுத்துறியாத கஷாயம் என்று சொல்லக்கூடிய மருந்து, அதுல பிருஷ்ட பார்ஷ்வ திரிக்க வேதனை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுவாசம் இருந்தாலும் சளிக்கு மருந்து இருந்தாலும் அது இடுப்பு வலி கேட்கும். இன்னொரு பேஷண்ட் அப்படிதான், பேக் பெயினுக்கு மருந்து கொடுத்துருந்ததுல காந்தரவசதி கேஸ்ட்ராயில் அப்படி ஒரு மருந்து கொடுத்தேன். விளக்கெண்ணெய் பேஸ்ல ஒரு மருந்து நைட்ல வந்து படுக்க போட்ட டைம்ல அவர் நினைச்சுக்கிட்டாரு அது மோஷன் போறதுக்காக கொடுத்தாரு. நான் மோஷன் போதானே செய்திக்கு சாப்பிடணும்னு விட்டுட்டார். வலி வந்து பிரமாதமா கேட்கல. கேட்டா அந்த மருந்து சாப்பிட்டா சார், சாப்பிட்டேன்னு கேட்டீங்க, சாப்பிடலையே சார் அப்படின்னாரு. ஏன் கேட்டா எனக்கு மோஷன் நல்லா தானே போகுதுன்னாரு. நான் கொடுத்த நோக்கம் எதுக்கு தெரியுமா, அவர் மோஷன் போறதுக்காக இல்லை, ஏரண்டத்திலும் சொல்லக்கூடிய கேஸ்ட்ராயில் வந்து பேக் பெயினை குறைக்கும், முக்கியமான மருந்து. 5 மருந்து 2 மருந்து தான் சாப்பிட்டாரு. ரிசல்ட் வந்து ஸ்லோவா தான் இருக்கு. அதனால ஆயுர்வேதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மருந்து பல நோய்கள் பயன்படும். இங்கிலீஷ் மருந்து மாதிரி இதுக்கு அது நீங்க பிரித்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கான பலன் வந்து ரொம்ப லேட்டா கிடைக்கலாம். அதனால் பக்கத்துல சித்த ஆயுர்வேத மருத்துவ பார்த்து கொடுக்க மருந்துகளை எதுக்கு ஏன்னு கேள்வி கேட்காம இந்த மருந்து உங்க உடம்புடைய தத்துவத்துக்கு, உங்க உடம்புடைய வாட்டத்துக்கு, தோஷ குற்றங்களுக்கு, முக்குற்றங்களுக்கு கரெக்டான மருந்தான்னு கேட்டு தெரிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கான பலன் அழகா கிடைக்கும். இல்ல கூகுள் பார்த்து இதுக்கு தான் சாப்பிட்டு கொடுத்துருக்காரு, இதுக்கு தான் கொடுத்தா நினைச்சிட்டீங்கன்னா பலன் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. அதனால டாக்டர் கொடுக்க பிரிஸ்கிரிப்ஷனை அப்படியே நம்பி சாப்பிடுங்க மக்களே. நன்றி, தேங்க்யூ.